कीजिए करके प्रार्थना करिए, ऐसे ही होगा. கர்த்தர் நம்மை நம்முடைய வாழ்க்கை நடத்த வேண்டாம். யோகோவா ரோகி சங்கீதம் 23 மேய்ப்பன் என்னை சரியாக நடத்தி எனக்கு தண்ணீர் கொடுத்து ஆகாரம் கொடுத்து என்னை காப்பாற்றும்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். प्रभु परमेश्वर, அந்த நாமத்தை உபயோகித்து ஜெபிக்கிறது. प्रभु परमेश्वर मुझे अच्छा से अच्छा रास्ता पे आप चलाइए करके ஜெப பட்டியல்ல உள்ள காரியம். भजन संगीत 23वां अध्याय அதே பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम स्तुति हो. அவர் சுயம்பு, அதாவது இருக்கிறவராக, யோகோவா என்றால் இருக்கிறவராக இருக்கிறவர் என்று சொல்லி जो रहने वाला वो है ही रहता ही. அது ஏசாயா 42:5-8 எழுதி இருக்கு பாருங்க. ஏசாயா 42:5. வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது, परमेश्वर जो आकाश का जो सृजने और जो तानने वाला है और जो उस उभरती सभी पृथ्वी के जो फैलाने वाला है और जो उस पर जो लोगों की जो सांस और जो उस पर जो चलने वालों की जो आत्मा की देने वाला यहोवा है करके लिखा है. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम स्तुति हो. இறைவனை பற்றிய காரியம், परमेश्वर के विषय के बातें ஆம் வேதாகமத்தின் மூலமாகவே சரியாக அறிந்து கொள்ள முடியும். எந்த அளவுக்கு தன்னை அவர் அறிந்து கொள்ள வெளிப்படுத்த அந்த அளவுக்கு அறிவதற்கு நமக்கு உரிமை உண்டு, அனுபவிக்கிறதுக்கு நமக்கு உரிமை உண்டு. शास्त्र के अनुसार ही हम उनको कितने पहचान सकते हैं और जितने तक वो प्रकट करते हैं उतने तक हम भी उसके विषय में जानने के लिए हमारी फर्ज होता है. 8வது வசனம், நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடை. और यहाँ पर यह लिखा 8वें वचन में, मैं यहोवा हूँ, मेरा नाम यही है और अपनी महिमा और दूसरा को ना दूंगा और जो सृष्टि जो मेरे जो योग्य है वो उसके जो स्तुति और मोतों को ना दूंगा करके लिखा है. நான் ஆதியாகமம் 15:2 அடோனாய்ங்கிற எபிரேய பதம் கையாளுவது, அதுக்கு அர்த்தம் ஆண்டவர் என்று அர்த்தமாகும். और जो उत्पत्ति 15 अध्याय अदोनाई करके जाने की ऐसी उसकी यहोवा करके नाम है. முதல்ல விசுவாச அறிக்கை அங்கேதான் வருகிறது. और जो विश्वास की जो कहना उधर ही है. ஆபிரகாம் அதாவது கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவருக்கு நீதியாக எண்ணார் என்று 6வது வசனத்திலே வாசிக்கிறோம். इब्राहिम ने परमेश्वर के ऊपर विश्वास किया और उसके लिए वो धार्मिक गिना गया. 2வது வசனத்தை பாருங்க, ஆதியாகமம் 15:2. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தெரிவீர் என்று சொல்லி அவர் முதலாவது இந்த வசனத்தை உபயோகிக்கிறார். और जो पहले वचन यहोवा परमेश्वर जो दास आप मेरे लिए आप क्या देंगे, இதுக்கு அர்த்தம் அதோனாய் என்பதாகும். अदोनाई की स्मरण करता है. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम स्तुति. அதாவது பழைய புதிய ஏற்பாட்டில் உள்ள கர்த்தருடைய நாமங்களை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது जो पुराने और नए नियम के परमेश्वर के नामों के विषय में जांच करे तो அவருடைய குணாதிசயங்களும் அவருடைய கிரியைகளையும் கட்டி அறிவிக்கிறது. और उसके जो गुणों को और उसकी क्रिया के विषय में प्रकट करती है. இங்கிலீஷ்ல காட் என்றால் நன்மை என்றுதான் அர்த்தம். जो अंग्रेजी में गार्ड करके जो बोलते हैं वो भला करके, கர்த்தர்ங்கிற வார்த்தை லார்ட் என்று உபயோகிக்கிறோம். और उसी की जो शब्द को लॉर्ड லார்ட் करके, என்றால் ஆண்டவர் என்று அர்த்தம். लॉर्ड करके मतलब தேவனுடைய परमेश्वर கிரியைகள் परमेश्वर के कार्य ஏராளமாக இருக்கிறது. और बहुत आय से है. இன்றைக்கு சபை அதாவது ஆத்மீக முயற்சிகளை இணைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் கன்வென்ஷன்ல பேசுவேன். आत्मिक विषय के कोशिश के बारे में हम बोलते हैं. நாகரிகம் வளர்ந்து இவ்விதமாக மக்கள் ஐஸ்வர்யத்தில் வளர்ந்து இப்போ செழித்து கொழுத்து இருக்கிறது நாட்கள்ல, जो इन दिनों में लोगों धन मन बढ़ गया है, ऐसा उल्लुक இப்படி பக்தி ஏக்கம் இது நம்முடைய சபை இந்த மாதிரி காரியங்கள்லாம் இது தேவனுடைய பெரிய அற்புதமாக இருக்கிறது. जो हमारे जो कलीसिया की जो भक्ति की जो बात है और उसके जो बढ़त जो है बड़ी आश्चर्य होता है. அதாவது ஆதியாகமத்திலிருந்து தனக்கென்று பக்தர்களை அவர் காத்து வருகிறார், பக்தர்களோடு இடைப்படுகிறார், பக்தர்களுக்காக நன்மை செய்கிற பக்தர் நிமித்தம் புறஜாதியை கண்டிக்கிறார். அதாவது தேவனுடைய செயல்பாட்டை நம்ம பார்க்கிறோம். और उत्पत्ति से लेकर आप बढ़ेंगे तो अपने जो भक्तों के विषय में जो दुनिया के लोगों को दंड देता है उनको ऐसा ऐसा करते हैं करके लिखा हुआ है. அதாவது முழு உலகமே முழுகி போகாத அளவுக்கு தேவனுடைய அற்புத வல்லமை பாருங்க சபை. ஹalleluya. சபையை பற்றி மக்கள் என்ன நினைச்சிருக்கிறது எனக்கு தெரியவில்லை. நான் சபையை பற்றியும் ஒரு நாள் பேசுவேன். जो कलीसिया के विषय में लोगों क्या जाने हैं हम नहीं समझता हूं, लेकिन एक दिन मैं बताऊंगा. மேலே காண்பிக்கப்பட்ட குணங்களை நாம் பார்க்கும் பொழுது आप प्रभु के जो गुणों को देखें तो தேவனுடைய ரட்சணம் அதாவது பலவா இருந்தாலும் கடவுள் ஒருவரே. உபாகமம் 6:4. परमेश्वर के लक्षण चाहे कैसे भी हो तो वो परमेश्वर एक ही है. जो व्यवस्था वर्णन की पुस्तक 6वां अध्याय की 4वां वचन, இஸ்ரவேலே கேள்,
நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो। கர்த்தர் ஒருவரே கர்த்தர். और जो है इस्राएल सुन, हमारे நம்மை போல் மனிதனை உண்டாக்குவோமாக என்று சொன்னார். நம்மை போல அவன் நன்மை அறிய நம்மைங்கிற வார்த்தை தனக்குள்ளே தேவன் பேசி கொண்டதாகும். अपने जो अनुसार ही हम मनुष्यों को बनाएंगे करके जो प्रभु ने बोला अपने मन में बोला है. தேவனில் பிதா குமாரன் என்ற மூன்று ஆள் தத்துவங்கள் காணப்படுகிறது. परमेश्वर पिता पुत्र पवित्र आत्मा करके त्रिएक. பிதா குமாரன் அல்ல, पिता पुत्र नहीं. சிலுவையில் அறையப்பட்டது குமாரன் தான், பிதா அல்ல. और जो क्रूस में मारा गया पुत्र है जो पिता नहीं है. பிதாவும் அல்ல குமாரனும் அல்ல. जो पवित्र आत्मा परमेश्वर ना तो पिता ना तो पुत्र. இறைவன் மூன்று பேரும் சிருஷ்டிக்கிறார்கள், மூன்று பேர் ரட்சிக்கிறார்கள், மூன்று பேர்களும் கிரியை செய்கிறார். மூன்று பேர்களும் விதமாக இருந்தாலும் மூன்று பேருடைய குணாதிசயங்களும் வேலைகளும் வெவ்வேறாக இருக்கிறது. तीनों मिलकर उद्धार किया, सृष्टि किया, बनाते हैं, चलाते हैं, लेकिन तीनों के जो कार्य जो है वो अलग अलग होता है. 1 கொரிந்தியர் 8:5 வாசிக்கும் பொழுது पहली कोरिन्थियों 8:5-6 को உலகத்திலே अनेक கர்த்தாக்கள் என்றும் அதாவது தேவர்கள் என்று சொல்லப்பட்டாலும் பிதாவாகி தேவன் ஒருவரே உண்டு, அவர் மூலமாய் சகலம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. நாம் உண்டாக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரே கர்த்தர் உண்டு, அவர் மூலமாய் சகலம் அவருக்கு நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. दुनिया के अंदर बहुत सारे देवता करके जो माना जाता है, लेकिन एक ही परमेश्वर है, मात्र वही केवल वही है, उसी के द्वारा हम सृष्टि किया है. ஆனால் இந்த அறிவு எல்லாருக்கிடத்தையும் இல்லை என்று சொல்லி இந்த அறிவை பெற்றிருக்கிற நாம் இறைவனை மகிமைப்படுத்த வேண்டும், இதிலே நாம் வளர்ச்சி அடைய வேண்டும், தெய்வீக தன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். लेकिन इसके जो ज्ञान सबके पास नहीं है, इस ज्ञान को जो पाया वो हम परमेश्वर को धन्यवाद. தேவன் நம்மை சிருஷ்டித்து தம்முடைய மகிமையை அடையும் பொருட்டாக சிருஷ்டித்திருக்கிறார். அதாவது தன்னை போல, அதாவது தன்னுடைய மகிமையை நம் மனிதன் கொடுக்கும்படியாக இது ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. இதை தேவனுடைய மனிதர்களை எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மிக முக்கியமான. मनुष्यों को इसलिए उद्धार किया कि अपने महिमा वो पाने के लिए, वो महिमा उनको देने के लिए. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम स्तुति हो. உபாகமம் 32:39 யாராவது வாசி. व्यवस्थावरण 32:39 को कोई पढ़िए. நானே அவர், என்னோட வேறே தேவனில்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர், எல்லாவற்றையும் செய்கிறார். அவருடைய கையை எடுத்து நீர் செய்கிறது என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. தேவன் நினைத்ததெல்லாம், தேவரே செய்ய நினைத்ததெல்லாம் தடைபடாது என்று சொல்லி யோபு சொல்கிறார். परमेश्वर क्या कर रहे हैं करके उसके हाथों को पकड़ के रोकने वाला कोई नहीं है करके अय्यूब भी बोलता है. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். परमेश्वर के पवित्र नाम स्तुति हो. தேவன் நீதி உள்ளவர். தேவன் ஏதோ ஒரு காரணத்திற்காக சில காரியங்கள், அதே உபாகமம் 32:4. ये लेकिन परमेश्वर धर्मी है, कुछ न कुछ कारण के लिए वो करता है. वही व्यवस्थावरण 32:4. அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியம் உள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். இறைவனை பற்றிய காரியம் என்ன என்றால் அவர் நல்லவர். परमेश्वर की बात यह है वो गाड என்றால் நல்லது என்று சொல்லி அர்த்தமாகும். जो गाड के मतलब जो भला है. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम. அதாவது தேவனை பற்றிய தியானம் மனிதனுக்கு அதாவது பெரிதான ஒரு आशीर्वाद ரொம்ப முக்கியமானதா. परमेश्वर के विषय के जो ध्यान जो है मनुष्यों की एक बहुत बड़ा आशीष है. கடவுள் ஆவி என்று எழுதி இருக்கிறது. जो परमेश्वर आत्मा है. யோவான் 4:24 தேவன் ஆவியா இருக்கிறார். परमेश्वर आत्मा ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். और उसको प्रणाम करने वाला आत्मा सच्चाई से. அதாவது தேவன் ஆவியா இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर आत्मा करके लिखा है. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम स्तुति हो. கடவுள் வெளிச்சம் என்று எழுதி இருக்கிறது. जो परमेश्वर ज्योति है. 1 யோவான் 1:5 அப்படி வாசிக்கிறோம். पहली யோவாन 1:5 में கடவுள் அன்பு என்று எழுதி இருக்கிறது. परमेश्वर प्रेम करके. 1 யோவான் 4:8 पहली யோவான் 4:8 கடவுள் அதர்சனமானவர் என்று எழுதி இருக்கிறது. 1 தீமோத்தேயு 1:17 1 தீமோத்தேயு 6:17 முதல். पहली तीमुथियुस 1:17 वचन में वो अदर्शन करके लिखा है. தன்னைத்தான் உண்டாக்கி கொள்ளும் வல்லமை மனிதனுக்கு இல்லாதபடியினால் जो अपने खुद ही बनाने के जो सामर्थ मनुष्य के पास नहीं वो कर भी. காரணகர்த்தாவாகிய கடவுளை நாம் வணங்க வேண்டும், அவருக்கு பயப்பட வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய சித்தம் அறிந்து அவர் சித்த பிரகாரம் வாழ வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். कारण करता प्रभु को हम प्रणाम करना है, उसको मानना है, उसकी इच्छा के अनुसार हम जीना है, करना है. என்றால் ராஜாவா இருக்கிறார், கண்டிப்பா நியாய தீர்ப்பு செய்வார், நியாயம் தீர்ப்பார், அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார். क्योंकि वो राजा है, जरूर वो न्याय करेगा और दंड भी देंगे क्योंकि वो राजा है. யோபின் புத்தகம் 11:7-9 अय्यूब யோபு 11:7-9. अय्यूब की पुस्तक 11:7 से लेकर 9 तक. தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து
சர்வ வல்லவருடைய சம்பூர்ணத்தை நீர் அறியக்கூடுமோ? அது வானபரியந்தம் உயர்ந்தது, உம்மால் என்ன ஆகும்? அது பாதாளத்திலும் ஆழமானது, நீர் அறியக்கூடியது என்ன? அதன் அளவு பூமியை பார்க்கிலும் நீளமும் சமுத்திரத்தை பார்க்கிலும் அகலமுமா இருக்கிறது. தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நாம் ஆராய்ந்து அறிய முடியாது என்பதா? परमेश्वर के अनंत ज्ञान को हम जांच करके समझ नहीं पाएंगे. ஆனால் தேவனோடு கூட நாம் சிநேகமாக இருக்கலாம். आज जो प्रभु தேவனோடு கூட நட்புறவாக இருக்கலாம். आज जो प्रभु के साथ में जो मित्र बन के रह सकते हैं பற்றி வாசிக்கிறோம். और ऐसे उसके पढ़ते हैं. நோவாவை பற்றி வாசிக்கிறோம். नूह के बारे में, பரிசுத்தவான்களை பற்றி வாசிக்கிறோம். पवित्र लोगों के विषय में. பரிசுத்த ஜீவியத்தினால் இறைவனோடு கூட நட்புறவாக இருக்கலாம். ஹalleluya! पवित्र जीवित के द्वारा परमेश्वर के साथ मित्रता में रह सकते हैं. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम स्तुति. அப்படி தேவனோடு கூட நட்புறவாக இருந்த பரிசுத்தவான்களை பற்றியும் பட்டியல் எழுதி இருக்கிறார். और ऐसा जो प्रभु के साथ मित्रता में रहे वो कई पवित्र लोगों के विषय में लिखा है. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். परमेश्वर के पवित्र नाम. தேவனில் நாம் அன்பு கூற வேண்டும். इसलिए परमेश्वर से प्रेम करना है. அவருக்கு பயப்பட வேண்டும். और उसको भय मानना है. அவருக்கு கீழ்ப்படிவோமாக. उसके अधीन होना है. அவரை நோக்கி கூப்பிடுவோமாக. उसको देख के पुकारेंगे. அதாவது ஜெபம் ஒன்றுதான் இறைவனோடு தொடர்புக்கான வழி, வேற வழி கிடையாது. केवल प्रार्थना ही परमेश्वर के साथ संगति रख सकते हैं और कोई रास्ता नहीं है. ஜெபம் பண்ண வேண்டும். प्रार्थना करना है. ஜெபம் என்றால் என்ன? प्रार्थना के मतलब ஜெபத்தை பற்றிய காரியங்களுக்கு ஏராளமான படிகள் இருக்கு. प्रार्थना के विषय की बातें बहुत सारे से हैं. ஒவ்வொருவரும் அவருடைய ஸ்டாண்டர்ட், அவருடைய அனுபவம், அவருடைய அதாவது ஸ்திதிக்கு தக்கதாக ஜெபம் பண்ணுகிறார். हर एक लोग अपने अपने स्थिति के अनुसार प्रार्थना करते हैं. நீங்க ஜெபிக்கிற மாதிரி அவர் ஜெபிக்க மாட்டார், அவர் ஜெபிக்கிற மாதிரி இவர் ஜெபிக்க மாட்டார். ஒவ்வொருவருடைய ஜெபம் வித்தியாசமா இருக்கும். आपके प्रार्थना के अनुसार दूसरा नहीं करेंगे, दूसरे के प्रार्थना के अनुसार आप नहीं करेंगे. நீங்க ஜெபிக்கிற மாதிரி நான் ஜெபிக்கிறது இல்ல, நான் ஜெபிக்கிற மாதிரி நீங்க ஜெபிக்கிறது. आप जैसा प्रार्थना करते हैं ऐसा हम नहीं करता, हम जैसा प्रार्थना करते हैं आप नहीं करेंगे. ஜெபத்திலே अनेक மலைகளும் குன்றுகளும் மடுக்களும் அதாவது ஆழங்களும் உண்டு. प्रार्थना में कहीं चट्टान भी होता है, कोई छोटा गहरा स्थान भी होता है. எப்படியாயும் தேவனுடைய ஊழியர்கள் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும். कैसा भी हो प्रभु के लोगों सब प्रभु से प्रार्थना करना है. விசுவாசம் உள்ளவர்கள் தான் ஜெபம் பண்ணுகிறார்கள். जो विश्वास के लोगों प्रार्थना करेंगे. ஜெபம் பண்ணாதவர்கள் தாங்களே கடவுள் தாங்களே எல்லாவற்றையும் செய்து கொள்ள முடியும் என்று சொல்லி எண்ணுகிறார்கள். प्रार्थना नहीं करते तो वो सोचते हैं कि हम ही परमेश्वर है, मैं ही सब कुछ करूंगा. ஜெபம் பண்ணி கூப்பிட்டால் ஒழிய தேவன் வந்து தலையிட மாட்டார். प्रार्थना करके पुकारने के अलावा प्रभु हमारे बातों में बीच में नहीं आएंगे. ஜெபம் பண்ணும்படி நமக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. जो प्रार्थना करने के लिए आज्ञा भी दिया है. என்னை நோக்கி கூப்பிடு என்பி இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்பி இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து கருத்தாய் விசாரித்து
27-30 में அதாவது விதமாக 10:1 கர்த்தருடையது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. जो पहलौटा जो है प्रभु का है. அது எது பிராணியா இருக்கட்டும், நிலத்தின் வருவாயா இருக்கட்டும், கனிகளா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், விதமாக கர்த்தருடைய கட்டளை, ஆடு மாடா இருக்கட்டும் என்று 9 10 கர்த்தருக்கு பிரித்து விடு என்று சொல்லி விதமாக கட்டளை இருக்கிறார். पक्षी हो, जानवर हो, भेड़ बकरियां हो, ये सब तो गिनना और 9 के बाद 10वां प्रभु का है. வாசிக்கலாம் 30. தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. பொதுவாக அதாவது சில பேர்கள் தசமபாகம் ஒழுங்காய் செய்கிறதில்லை. और कुछ लोग दशांश ठीक से नहीं देते हैं. வட இந்திய மக்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு தசமபாகத்தை பற்றி போதனையே இல்லை. उत्तर भारत के लोगों को दशांश देने का बात ही நம்முடைய नहीं. சபை மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு தசமபாகத்தை பற்றியும் தேவனுடைய திட்டம், தேவனுடைய உபதேசத்தை பற்றி நாம் போதித்து நம்முடைய மக்களை வளர்க்கிறோம். लेकिन अपने मंडली के द्वारा थोड़ा थोड़ा जो परमेश्वर के नियमों को सिखा सिखा के हम आगे ले आते हैं. உலக பிரகாரமான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளவும், ஆவிக்குரிய ஆசீர்வாதமும், நாம் வளர்ச்சி அடையவும், ஆசீர்வதிக்கப்படவும் அது மிகவும் கண்டிப்பானது என்று மல்கியா 3:8 முதல் 10 எழுதியிருக்கிறது. मलाकी 3 अध्याय 8 से लेकर ये संसार प्रकार के आशीष हो, आत्मिक प्रकार के बढ़त हो, इन सब के लिए दशांश देना बहुत जरूरी है. அதாவது கர்த்தர் இவ்விதமாக சொல்கிறார், प्रभु ने यूं कहता, வெள்ளியும் பொன்னும் பெருகி நீ ஐஸ்வர்யனாக ஆகும் பொழுது, और जो तुम सोना चांदी ये सब तुम होकर, என் கைம்பலத்தினால் நான் சம்பாதித்தேன் என்று சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. तब तुम धनवान होकर तुम ये मत कहना, இந்த செல்வத்தை சம்பாதிக்கான அதாவது பலத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்தார் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்து என்பதாக. और तू धनवान होकर तुम तृप्त होकर जब रहेगा तुम ये मत कहना कि ये मेरे हाथों से मैंने बनाया, मैंने इतने आगे बढ़ाया करके, बल्कि ये तुम सोचना कि ये सब प्रभु ने मुझे दिया है. வாசித்து பாருங்க, உபாகமம் 8ஆம் அதிகாரம், व्यवस्था वर्ण 8वां अध्याय, வசனம் 16 முதல் வாசி. 16 से लेकर. உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாய் கர்த்தரை நீ மறவாமலும், என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாய் கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम सुनिए. நாம் எல்லா காரியத்திற்காகவும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும். கைக்கொள்ளாவிட்டால் என்ன நடக்கும்ங்கிறதும் எழுதியிருக்கிறது. हर बातों के लिए प्रभु को महिमा करना है, प्रभु के जो नियमों को पालन करना है, पालन करेंगे तभी ये होगा. மெட்ராஸ்ல ஒரு ஊழியக்காரர் இருந்தார். चेन्नई में एक இப்ப ஊழியத்துல இல்ல, अभी கடவுளை வஞ்சித்து கடவுளை திருடி கொண்டிருந்தார். वो जो परमेश्वर को वंचित करके उसे चोरी करता था. சொன்னார், அந்த திருடங்கிட்ட கேளுன்னு சொல்லி ஒரு தடவை சொன்னார். आज जो प्रभु ने बोला वो चोर को देखो. இப்பவும் அவர் திருடனா தான் இருக்கா. அவருக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பங்கை தேவன் தடுத்து வைத்து விட்டார். அவரை திருடுறதுக்கு இன்னொரு ஆளை நம்பிச்சிட்டார். अभी भी वो चोरी बन के रहता है, वो चोर उसी स्वभाव में. நினைக்க சிரிப்பாக இருக்கும். सोच सोच के मैं கடவுளை வஞ்சிக்கிறார்கள், ஆனா இவர்களை ஏமாத்துறதுக்கு சரியாக ஆளை நியமிச்சு விடுவார். परमेश्वर को वंचित करते हैं, लेकिन इनको वंचित करने के लिए और कोई आएंगे. இதன் மூலமா என்ன மாதிரி என்றால், நாம் இந்த நிலையை அடைய, இந்த உயர்வு அடைய, இதை சம்பாதிக்க, இந்த பணத்தை செல்வத்தை இந்த நிலை அடைய கர்த்தர் நம்மை பலப்படுத்தினார். பலனால் ஞானம் கொடுத்தார், புத்தி கொடுத்தார், கிருபை கொடுத்தார் என்று கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக அவருடைய கட்டளையின் பிரகாரம் दशांशம் கொடுக்கிறோம். इसके द्वारा हम यही सोचना है कि जो मैं इतना बढ़ गया, इतने धनवान हो गया, ये सब जो कमाने के लिए ताकत दिया परमेश्वर ने, ये सब परमेश्वर के द्वारा मुझे मिला करके समझकर. கட்டளை எல்லாம் மனிதனுடைய நன்மைக்காக தான். जो भलाई के मतलब मनुष्यों के भलाई के लिए. கடவுளுக்கு அதனால வேதம் वो ये परमेश्वर के लिए कुछ नहीं. நியாய பிரமாணத்தை எடுத்துக்கொள்ளுங்க. முதல் 4 கட்டளை நமக்கும் கடவுளுக்கும் உரியது. जो व्यवस्था को लीजिए, पहली बात ये हमारा और परमेश्वर का है. தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். जो तेरे प्रभु परमेश्वर केवल वही है. விக்கிரத்தை உண்டு பண்ணி தொழுது கொள்ளாத, मूर्ति पूजा मत करना. உன்னுடைய தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காத, எடுத்துக்கெல்லாம் கடவுள் பேரை சொல்லி ஏமாத்தாத. तो प्रभु के नाम लेके तुम परखाओ मत. அடுத்தபடியாக ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாய். उसके बाद में पवित्र दिन को மற்ற 6 கட்டளையும் நாம் மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் நடந்து கொள்ள விதமாக. बाकी 6 नियमों मनुष्यों एक आपस में. அதுல நாம் முதலாவது பார்க்கிறது உன் தாய் தகப்பனும் கணவன் ஆயுள் நாள் நீடித்திருக்கும்ங்கிறது. उसमें बात ये माता पिता के आदर करते तेरी आयु बढ़ेगी. 12 ஆகும். ये அடுத்தபடியாக நம்ம பார்க்கும் பொழுது उसके बाद ஒவ்வொரு காரியம் எழுதியிருக்கிறது. நாம் எங்க பர்வத்தில் போய்யா விபச்சாரம் செய்ய போறோம், திருட போறோம், கொலை செய்ய போறோம், பொய் சொல்ல போறோம், வஞ்சிக்க போறோம் இல்ல. மனிதர்கள்
அதாவது இப்போ சில பொம்மைகளை ரெண்டு பொம்மையை நான் சிருஷ்டிச்சிருக்கேன்னு வச்சுக்காங்க. अब बात की के नियमों को आप देखेंगे तो ஒரு क्या பொம்மை இன்னொரு பொம்மையை அடிச்சு பிச்சு முடிய பிச்சு கழுத்தை நெரிக்கிறது நாம சம்மதிக்க மாட்டோம்ல. और ये गुड़िया को दूसरा जो पकड़ के उसको गर्दन மனிதன் மனிதனுக்கு துரோகம் செய்யக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாதுன்னு கற்பனை கொடுக்கப்பட்டது. கற்பனைகள் எல்லாமே மனிதனுடைய நன்மைக்காக, மனிதர்களுடைய நன்மைக்காக, மனிதனுக்காக இது கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் நாளும் இறைவனுக்கு நமக்கு அடுத்து மற்ற ஆறும் நமக்கும் உடையதாகும். जो पहली जो बात है परमेश्वर के मनुष्यों के और बाकी सब हम जो दूसरे मनुष्यों के बीच में हम ऐसा नहीं करना चाहिए. ஆனாலும் மனிதன் பாவியா இருக்கிறதுனால இதை கை கொள்ள முடிகிறது. मनुष्य पापी है इसलिए पालन नहीं करते हैं. இதை அறிந்துதான் இறைவன் விதமாக கிருபாசனத்தை கட்டளையிட்டார். और इसे जानकारी परमेश्वर ने ऐसे नियमों के लिए आया. யாத்திராகமம் 20 இருந்து நாம் வாசித்தோம்னா 24 வரைக்கும் கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. जो निर्गमन 20वां अध्याय से 24वां अध्याय तक नियमों दिया गया है. 25 இருந்து 31 வரைக்கும் ஆசரிப்பு கூடாரம் கிருபாசனத்தை பற்றிய காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. 25 से लेकर 31 तक मिलाप वाले तंबू के विषय में. மனிதன் இந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க மாட்டான்னு தேவனுக்கு தெரியும். जो परमेश्वर को मालूम है ये व्यवस्था को पालन नहीं करेगा. அவன் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்று காண்பிக்கும்படியாக இடையிலே ஆசரிப்பு கூடாரத்து முறைகளும் ஆராதனை முறைகளும் கிருபாசனமும் வெளிப்படுத்தப்பட்டது. मिलाप वाले तंबू इसलिए रखा गया इसी के द्वारा क्षमा पा सकता है. 32ஆம் அதிகாரத்தில் முழுக்க பாவம் செய்தார்கள். ஒரு பொன் குட்டியை உண்டு கண்டு குட்டியை உண்டு பண்ணி விக்கிராராதனை செய்தார். 32वां अध्याय में पूरा पाप किया है. एक बछड़ा को उन लोग बनाकर उसको मारने लगा. 32ஆம் அதிகாரம் வசனம் 32 அவர்களை அழித்து போட வேண்டும் என்று கடவுள் கேட்டப்போ மோசே இவர்களுக்கு இப்போது வரைக்கும் மன்னியும் இல்லாட்டி நீர் எழுதின புத்தகத்திலிருந்து ஏன் பேரை கிறுக்கி போடும் என்று வேண்டிக் கொண்டார். உன் வார்த்தையின்படி மன்னித்தான் கூட்டிட்டு போ என்று சொல்லி சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மோசே தவிர எல்லாரும் அழிக்கப்பட்டிருப்பார்கள். 32वां வாசிங்க யாத்திரா 32:32. 32वां अध्याय में यह पढ़ते हैं कि जो इनको मैं नाश करूंगा करके प्रभु ने कहा, लेकिन मूसा ने कहा कि जो इतना तक आपने चला के लेके आया, अगर आप इसको नाश करते तो आपके जो पुस्तक से मेरे नाम को मिटा दो और इनको क्षमा कर दो करके जब प्रभु से मांगा तो प्रभु ने बोला कि तेरे वचन के निमित्त मैं इनको क्षमा करता हूँ. अगर मूसा ऐसा प्रार्थना नहीं किया होता तो और उसी समय मूसा को छोड़कर बाकी सबको प्रभु ने मार डाल देता था. इसलिए प्रभु ने कहा मेरे विरोध में जो कोई पाप किया जो उसकी जो पुस्तक ஆரோனை பற்றி சொன்னதா. यहाँ आरोन के विषय ஊழியக்காரன் தவறு செய்யக்கூடாது, மக்களை தவறா நடத்தக்கூடாது. आज सेवक अपने लोगों को गलत तरीके से नहीं चलाना. 9ஆம் அதிகாரம் व्यवस्था 9वां अध्याय விதமாக மோசே சொல்லுகிறார். ऐसा मूसा ने कहा ஆரோனையும் கொல்ல வேண்டும் என்று அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் இருந்தார். आरोन को भी मारने के लिए प्रभु सोच நான் ஆரோனுக்காக வேண்டிக் கொண்டேன், आरोन के लिए प्रार्थना की, அதனாலே அவன் தப்பித்துக் கொண்டான் என்று சொல்லி மோசே சொல்லுகிறார். इसलिए वो बच गया करके. வாசித்து பாருங்க வசனம் 20. वचन 20. ஆரோன் மேலும் கர்த்தர் மிகவும் கோபம் கொண்டு அவனை அழிக்க வேண்டும் என்று இருந்தார். அப்பொழுது ஆரோனுக்காகவும் விண்ணப்பம் பண்ணினேன். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஊழியக்காரன்னா என்னங்கிறத கொஞ்சம் பயத்தோட இருங்க. இந்த அக்கிரமம் பண்ணாதீங்க. அதாவது கர்த்தர் நியாயம் விசாரிக்க வேண்டிய நாளில் நியாயம் விசாரிப்பார். इसलिए सेवक के मतलब आप क्या है, ஏதோ பரிசுத்தானுடைய ஜெபங்கள்னாலே சிலர் தப்பித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதை குறித்தும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். जो आप लोग जरा ध्यान दीजिए. प्रभु அப்படின்னா கிருபையினால மன்னிப்பு உண்டாகலாம். இயேசு கிறிஸ்துவே அந்த கிருபை அவரை விசுவாசி ஏற்றுக்கொள்வதனால் பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்ளலாம். अनुग्रह से आपको क्षमा मिल सकते है. यीशु मसीह उस अनुग्रह उसके ऊपर. மறுபடியும் தவறு செய்தவரை கண்டிப்பா பாவரிக்கை செய்ய வேண்டும். பரிசுத்தானுடைய ஜெபம் வேணும். இது ரொம்ப முக்கியமான காரியம். लेकिन फिर पाप करने वाला जरूर वो पाप की क्षमा. சத்தியத்தினாலும் கிருபையினாலும் பாவம் மன்னிக்கப்படும் என்று நீதிமொழிகளை திட்டம் எழுதப்பட்டது. सच्चाई अनुग्रह के द्वारा पाप की क्षमा होती है. சத்தியத்தினாலும் கிருபையினாலும். सच्चाई और अनुग्रह के द्वारा. சத்தியத்தை கைக்கொள்வதனால் கிருபையினால் மன்னிப்பு பெறும். सच्चाई के पालन करने से अनुग्रह होती है. சப்ஜெக்ட் அது இல்ல. தேவனுடைய பரிசுத்த நாமம் தேவனை பற்றிய காரியம். परमेश्वर के विषय की बातें. தேவன் மிகவும் நல்லவராக இருக்கிறார். परमेश्वर बहुत भला है. நமக்கு இறங்குறார், மன்னிக்கிறார்னாகி அதாவது முதல்ல மன்னிச்சிட்டாரு, திரும்பவும் தப்பிச்சு மன்னிக்கிறார்னா நாம் அதுக்காக அழுது அவருடைய பாதபடியில சாஸ்தாங்கமாய் விழுந்து கெஞ்ச வேண்டும், அவருக்கு ஸ்துதி செலுத்த வேண்டும். दया करके वो हमारे लिए क्षमा करता तो फिर वो हमारे लिए क्षमा करना तो ये बहुत बड़ी बात है. उसके लिए मुंह के फल गिरकर हम उनसे क्षमा मारना है, उनको स्तुति करना. சரியான மனிதனுக்கு தான் பாவத்தை பற்றி உணர்வு உண்டாகும். जो ठीक है, जो पाप के मनुष्य रहेगा முழுக்க பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் எந்த பாவமே செய்யலைன்னு சொல்லுவார். जो बहुत बड़ा पाप करेंगे लेकिन मैं कुछ पाप नहीं किया करके बोलेंगे. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के பாவத்தை பற்றிய காரியம் மிக முக்கியமான காரியமாகும். पाप के विषय की बात मुख्य बात है. எப்படியும் தேவனுடைய ஜனங்களை எல்லாரும்
பரிசுத்தமடைய வேண்டும், பூர்ணமடைய வேண்டும். कैसा भी हो प्रभु के लोगों से पवित्र होना सिद्ध அதற்காக होना। கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறார். அந்த வேலை நடப்ப ஒழுங்காக இருந்து கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியல என்றால் நானே ரிஜெக்ட் பண்ணுவேன். इसके लिए प्रभु मुझे भेजा है, मेरे अधीन होना है। अगर எனக்கு नहीं அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த அதிகாரத்தை நான் உபயோகிக்கிற அளவுக்கு எனக்கு நெருக்கடி உண்டாக கூடாது. मुझे अधिकार दिया गया, उस अधिकार को उपयोग करना तक मुझे दबाव मत करिए। தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम स्तुति हो। எப்படியும் பொதுவாக அப்போஸ்தலர் என்று சொல்லி நம்புறீர்களா? அது அப்படித்தான். அதை காட்ட ஒரு மேலான படியாகும். जो प्रेरित करके ऐसा नाम है, उसके भी प्रभु अधिक இறைவன் என்று சொல்லுகிறவர், परमेश्वर சுப்ரீம் பீயிங், அதாவது எல்லாத்துக்கும் மேலான இறைவன், सबसे ऊंचा प्रभु है। அதாவது அவரை பற்றி நாம் விளக்குறது என்ன என்றால், और उसके विषय में क्या कहते அது हैं? விளக்க முடியாத அளவுக்கு நீ தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை ஆராய்ந்து அதை முடிகட்ட முடியுமா? அது வானத்தை காட்டிலும் உயர்ந்தது, பூமியின் ஆழத்தை காட்டிலும், அதாவது சமுத்திரத்தின் ஆழை காட்டிலும் ஆழமானது, நீ அறியத்தக்கது என்ன என்று சொல்லி எழுதி. और परमेश्वर के विषय के गुरुत्व बात और ज्ञान को हम समझ नहीं पाएंगे, क्या ऐसा उसको समझ सकते हैं करके वहाँ सवाल पूछा गया। கர்த்தர் சொல்லுகிறார், प्रभु बोलते हैं, பக்தர்களை பார்த்து நான் அவர்களை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். आपने जो भक्तों को देखकर बोलते हैं कि தேவனை அறிந்தவனும் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். जो प्रभु को जाने वाले, அறிதல்ங்கிறது ஆதாம் ஏவாளுக்கு நடந்த சம்பவத்தை பற்றியாக எழுதியிருக்கிறது. जो आदम और हव्वा के विषय के संपूर्ण, ஆதாம் ஏவாளை அறிந்தான் என்று சொன்னால் அது அவர்கள் ஐக்கியமானதை பற்றி எழுதியிருக்கிறது. आदम ने हवा को जाना करके लिखा है। இப்போ காயின்கிட்ட எங்க ஆபேல் என்று ஒரு சகோதரன் ஆபேல் என்று கேட்டபொழுது நான் அறியன்னு சொல்லி சொல்றேன். அதனுடைய அர்த்தம் என்ன எனக்கு தெரியாதுன்னு சொல்லல, எனக்கு அவனுக்கு அப்படி நெருங்கிய உறவு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி சொல்லுகிறான். जो काइन को देख के बोलते तेरे भाई आबेल कहाँ करके, செய்தது என்ன? அவனுடைய ரத்தப்படி பூமியிலிருந்து என்ன நோக்கி கூப்பிடுகிறது என்று கர்த்தர் और சொன்னார். उसके रक्त प्रीति से मुझे पुकार। அறிதல்ங்கிற வார்த்தை என்ன? தேவனோடு உள்ள ஐக்கியத்தை காட்டுகிறது. யோவான் 17:3 அதான் வாசிக்கிறோம். அநேக இடத்துல அறிதல் என்று சொல்கிறது வெறும் அறிவல்ல, இறைவனோடு உள்ள ஒரு ஐக்கியம், அதாவது ஒன்றாகிறது, அது கூறப்படுகிறது. जो प्रभु को जाने के मतलब प्रभु की जो संगति कितना होता है, யோவான் 17:3 ஒன்றானமைத்தவனாய் உண்மையும் முடிவுக்குவானாய் இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். வெறும் அறிவில்லை. உலகத்தில் அநேகர் நானும் பைபிள் ஸ்டடி எழுதியிருக்கிறேன், சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கியிருக்கிறேன், எனக்கு பைபிள் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுகிறேன். அநேகரை பார்க்கலாம் நீங்க. और जो प्रभु को जो जानने की बात के विषय में यहाँ 17:3 में लिखा है, ஒண்ணுமே தெரியாதுன்னு நமக்கு தெரியும். और वो कुछ नहीं जानते। அந்த அறிதல் என்று சொல்லி சொன்னால எந்தெந்த இடத்துல அது உபயோகிக்கப்படுதுன்னு பாருங்க. அறிதல் என்று சொல்கிறது வேற ஒரு அர்த்தத்திலே. जानने के मतलब जो कौन से अर्थ में लिखा गया है, அதாவது நம்முடைய இருதயம் ரொம்ப கேடுபாடானது, அதனால நாம் பயந்திருக்க வேண்டும். எரேமியா 17:9 நம்ம இருதயத்தை பற்றி நமக்கே தெரியாது, நாளைக்கு என்ன குழப்படி பண்ணணும்னு அதனால கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். यिर्मयाह 17:9 हम अधीन होकर रहना है। தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम स्तुति हो। மிகவும் தெளிவாக எழுதியிருக்கிறார். और जो यहाँ पर ठीक से लिखा, मन तो सब वस्तु எல்லாத்தையும் பார்க்கல இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமா இருக்குது, அது அறியத்தக்கவன் யார்? यहाँ पर यह लिखा, मन तो सब वस्तु में से अधिक धोखा देने वाला होता है, उसे जानने वाला कौन? இந்த இடத்திலே அறியத்தக்கவன் யார் என்று எழுதியிருக்கிறது. यहाँ पर कौन समझ सकता है? அதாவது சரியாக நம்ம இருதயத்தை நாமே கண்டுபிடிக்க முடியாதபடி இருக்கிறது என்று அர்த்தமா. और यहाँ पर ठीक के उपयोग करने की बातें लिखा गया है। தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम स्तुति। அப்படினால் கிருபையினாலே நாம் எப்பொழுதும் தேவனோடு ஐக்கியமா இருக்கலாம், அது தாழ்ந்து இருக்கிறது மூலமாக கிருபை நமக்கு கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. अनुग्रह के द्वारा हम जीते हैं और हम धीरे धर कर रहने के द्वारा प्रभु के अनुग्रह मिलती है। ஆனால் தேவனுக்கு பயந்து எப்பொழுதும் நாம் தாழ்ந்து இருக்க வேண்டும். इसलिए परमेश्वर के भाई मान के हम धीरे धर कर रहे हैं। இப்படி நான் வாசிக்கிறோம். அதாவது மத்தேயு 15:9 मत्ती 15:9 18:9 18யும் 19 வாசிக்கலாம். அதாவது மத்தேயு 15, 18, 19. मत्ती 15, 18, 19 வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम स्तुति हो। இருதயம் கூட கேடுபாடு உள்ளதா இருக்கிறபடினால் जो हृदय जो बड़ी अशुद्ध है, इसलिए இறைவனே அதை ஆளும்படியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். जो प्रभु से जानने के लिए எப்பொழுதும் தேவனையே தியானிக்க வேண்டும், தெய்வ காரியத்தை தியானிக்க வேண்டும், பரிசுத்தவான்களை பற்றி தியானிக்க வேண்டும், சபையை பற்றி தியானிக்க வேண்டும். सदा जो ईश्वरीय बातों पे ध्यान लगाना है, पवित्र लोगों के विषय में, कलीसिया के विषय में. தேவனே நம்முடைய
இருதயத்தில் கிரியை செய்து அதாவது நல்ல சிந்தனையும் அது நிறைவேறதிலும் உண்டாக்குவார். பிலிப்பியர் 2:13. तब परमेश्वर ने हमारे मन को जांचे समझेंगे और अच्छे अच्छे विचारों को उत्पन्न करेंगे. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார். ஹalleluya Hallelujah. ஹalleluya. ஹalleluya. இவன் நம்ம இருதயம் வேற எதையும் சிந்திக்கிறதுல எங்கேயும் போகிறதில்ல, எப்பொழுதும் கடவுளோட கூட இருக்குது. அப்போ இங்கேருந்து புறப்படுகிறதோ அதாவது இதில் எந்த அளவுக்கு மனக்கட்டுப்பாடு வாய் கட்டுப்பாடு எந்த அளவுக்கு மனிதன் இருக்கணுங்கிற பிரகாரம் இருந்தால் அவர்கள் சொல்கிற வார்த்தையும் தேவனுடைய வார்த்தையின் மாதிரி கிரியை செய்யும். जितना मन के दबाव और मुंह के दबाव वो चुप रहेगा तो वो जितना प्रभु के बातों को जांच करे जितना वो बोलेगा उतना होगा जरूर. சிந்தனைகள் இவைகளை கட்டுப்படுத்த வேண்டும். சிந்தனைகள் அதாவது இரவு பற்றிய சிந்தனையும் இதுவாக இருந்தவென்றால் சிந்தனையில் அசுத்தங்கள் தோன்றவே வழியே இல்லை. सोच विचारों के ऊपर दबाव हम डालना, अगर ईश्वरीय बातों को सोच के रहेंगे तो बाकी बात नहीं அப்படி आएगा. தோன்றுது என்றால் சாத்தான் வெளியே இருந்து அக்கினியாஸ்திரங்களை அனுப்புகிறான், நம்முடைய சிந்தனையை கெடுக்க சிந்தனையில துர்ச்சிந்தனை போடுகிறான் என்று அர்த்தம். விசுவாசமாய் கழகத்தின் மூலமாக அதை தடுக்கலாம் என்று எபேசியர் 6:ல எழுதி இருக்கிறது. ऐसी बुरी विचार हमारे मन में आता तो शैतान बाहर से हमारे मन में कोशिश कर रहा है कि इसके अंदर घुस कर हम बुराई कार्य करें और जो प्रभु के जो वचन के द्वारा उस पर हम जो दबाव डाल सकते हैं. தேவனுடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम सुधो. வாசிக்கலாம் வசனம் 16, அதாவது எபேசியர் 6:16. எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். தேவனுடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम सुधो. கட்டுப்படுத்துறது ரொம்ப ஈஸியாகும். और जो ये बड़ी हल्की सी बात, பாவத்தினுடைய கூறு நமக்கு முறிக்கப்பட்டிருக்கிறது. क्योंकि जो पाप और पुण्य के ऊपर दबाव நாம் दिया பாவிகள் है. அல்ல, உலகத்தார்கள் அல்ல. आज सब हम दुनियादारी के நாம் लोग हैं. தேவனுடைய மனிதர்கள், தேவனுடைய பிள்ளைகள். हम परमेश्वर के लोगों हैं. நாம் இவ்விதமாக ஜீவிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. हम कैसे जीना है ऐसा जी सकते हैं. நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினா व्यवस्था के अधीन नहीं, अनुग्रह के अधीन. பாவம் நம்மளை மேற்கொள்ள पाप மாட்டாது. हम पर प्रबल ना होंगे. உலகத்தை பாவம் மேற்கொள்ளும். जो दुनिया के ऊपर पाप प्रबल होगा. விசுவாசி பாவம் செய்யாமல் ஜீவிக்கணும் என்று நின்னால் அவன் பாவம் செய்யாமல் ஜீவிக்க முடியும். अगर हम चाहते तो पाप करने बिना जिएंगे तो जी सकेंगे. ஆனால் பாவம் செய்யலாம் என்று நினைத்தானா அவனும் பாவம் செய்வான். लेकिन वो पाप करने के लिए सोचेगा तो पाप करेगा. மன்னிப்பு கேட்டுக்கலாங்கிற அந்த கள்ள புத்தி இப்படிப்பட்டவர்கள் அடிமைகளாக ஆகிவிடுவார்கள். जो ऐसे जो गलत बुद्धि जिसका रहेगा वो नाश हो जाएगा. பாவம் செய்கிற இவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். जो पाप करने वाला पाप की गुलामी है. மனிதனை அடிமைப்படுத்தக்கூடியதான வல்லமையான சக்தி சாத்தானை போல அது இருக்கிறது. जो शैतान की समान बहुत क्रिया को ऊपर दबाव डालने के लिए शैतान खड़ा है. இந்த இப்ப சொன்ன வசனம் யோவான் 8:34. யோனா 34 36வது வசனம். 36वां वचन. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே जो விடுதலையாவார். पुत्र अगर छुटकारा देते तो जरूर छूटेंगे. விடுதலையாக்கினால் ஒழிய ஒருவனும் அதாவது சிகரெட்டு பிடியிலிருந்தோ குடியிலிருந்தோ விபச்சாரத்திலிருந்தோ பொய் சொல்லிருந்தோ வஞ்சிக்கிறதோ திருந்தவே முடியாது. அவன் அதிலிருந்து விடுதலை பெற முடியாது. जब तक किसी व्यक्ति को प्रभु छुटाने, चाहे वो शराबी हो या तो सिगरेट पीने वाला हो या कुकर्म काम करने वाला हो, यीशु छुटाने के बिना वो छूट नहीं पाएंगे. பாவத்தை பற்றியே நமக்கு பூர்ணமான அறிவு உண்டு. जो ऐसे इसलिए पुष्टित ज्ञान है. தேவனுடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம் உண்டாகும். உலகத்தார்கள் நல்லவர்களா இருந்தாலும் பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைச்சாலும் பாவம் செய்வார்கள். காரணம் என்ன? அவர்களில் இருக்கிற பாவம் எழும்பி அவர்களை பாவம் செய்ய வைக்கும். दुनिया के लोग अगर भला व्यक्ति हो तो भी अगर पाप करते तो पाप करते रहे, क्योंकि उसके अंदर पाप है इसलिए पाप करते हैं. தேவனுடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம் உண்டாகும். परमेश्वर के पवित्र नाम सुधो. அவங்க விசுவாசிகள் என்று சொன்னா, लेकिन विश्वासी அவர்களை போல நாம இல்லையே, நாம வேறு நிலையில उसके समानता हम तो नहीं है. புது சிருஷ்டியா இருக்கிறோம். और नया सृष्टि பரலோகவாசிகளா இருக்கிறோம். स्वर्गीयवासी है. நாம நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கோம். हम व्यवस्था के अधीन नहीं, கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கோம். अनुग्रह के अधीन. அதனால பாவம் நம்மளை மேற்கொள்ளாது. ரோமர் 6:17. इसलिए पाप हम पर प्रबल 14வது வசனம். 14வது रोमियो 6 ஹalleluya. हालेलुया. பரிசுத்தாவினால் நிரம்பி அதை நாம் எதிர்த்தோம் என்றால் அது நம்மளை மேற்கொள்ளாது, நம்மை மேற்கொள்ள முடியாது. पवित्र आत्मा से भरकर हम उससे प्रभुता करेंगे, जो प्रभुता कर सकते हैं वो करके लिखा है. அநேகர் பாவத்திலிருந்து அதான் விடுதலையாகி ஓய்வு நிலைக்கு போயிட்டாங்க. आज जो कई लोग ऐसे जो विश्राम पाने की அதான் இளைப்பாறுதல் என்று வேதத்தில் எழுதி. वही विश्राम के स्थान. தேவனுடைய சித்தத்தின்படி விளைக்கிறவனோ அத பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் என்று 1 பேதுரு புத்தகம் 4ம் அதிகாரம் 2லே
பேதுரு எழுதுகிறார். प्रभु की इच्छा के अनुसार जीने वाला तो पाप को छोड़कर विश्राम पाएंगे करके वहां पतरस की पुस्तक में लिखा है. வாசிக்கிறான். पढ़िएगा. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். இதுதான் உண்மையான ரெஸ்ட், यही இளைப்பாறுதல். सच्चाई विश्राम है. நீங்கள் பாவம் செய்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும். உள்ள நீங்கள் பலவீனமாக இருக்கும் பொழுது, ஜப வாழ்க்கை இல்லாமல் இருக்கும் பொழுது, விழிப்பு இல்லாமல் இருக்கும் பொழுது, பிரசுத்தாங்களோட தொடர்பு இல்லாமல் இருக்கும் பொழுது, சபைக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது, அதாவது சாத்தான் உங்களை மேற்கொண்டு விடுவான். तो पाप करते रहेगा तो तुम्हारे अंदर मन के अंदर युद्ध होते रहेगा, और जब बीमार में रहेगा या कमजोर रहेगा उस समय पाप को शैतान तुम्हारे पास ले आएगा. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். पाप को छोड़कर विश्राम रहेगा. ஓய்வு, மெய்யான ஓய்வு அதானே இளைப்பாறுதல், அதான் ஓய்வு நாள். सच्चाई विश्राम वही है. வருத்தப்பட்டு எல்லாரும் எழுந்து வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு बहुत சொல்லுவேன். से दबे हुए लोगों सब मेरे पास आओ, मैं तुम्हें विश्राम दूंगा. அதே நம்ம அனுபவிக்கணும் இல்லையா? और उससे तुम पढ़ते हो. சரி, அந்த நிலைக்கு சபை உங்களை உயர்த்தும். और उस स्थिति पे प्रभु आपको எப்படி ले चले. இறைவனை பற்றிய காரியம், இறைவன் நம்ம மேல அன்பா இருக்கிறார். प्रभु हमसे प्रेम करते हैं. இறைவன் நம்ம மேல அதான் நோக்கமா இருக்கிறார். और प्रभु हम पर ध्यान करते हैं. இறைவன் தம்முடைய மகிமை நமக்கு அருளும்படியாக வாஞ்சியா இருக்கிறார், அருளுகிறார். परमेश्वर उनकी महिमा को हम पाने के लिए वो चाहते हैं. எப்படியும் கொஞ்சம் பேராகிய நம்மையாவது ரட்சித்தாரே தேவன், அதற்காக நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். अब ठीक है, थोड़ा बहुत तो भी हमें उद्धार किए, लोगों को उद्धार किया करके. உலக மக்கள் கொடி கொடியா நடந்து போறார்கள், அதை பற்றி நாம ஒன்றும் சொல்ல முடியாது, கவலைப்பட முடியாது. दुनिया के लोगों करोड़ों करोड़ों हिसाब से नरक में जाएगा तो कोई चिंता அவர்களுக்காக नहीं. நாம் ஜெபிக்கலாம், उसके लिए प्रार्थना करेंगे. ஆனால் அவர்கள் விசுவாசத்திற்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள கீழ்ப்படியலை என்றால் அவர்களுடைய கதி அதோ கதிதான். विश्वास के लिए आदि नहीं होएंगे तो उसकी हालत बुरी. இன்றைக்கு இந்து மதத்தை பற்றி பார்க்கிறோம். हिंदू धर्म में देखते हैं யோகாபியாசம், தியானம், அது இது சொல்லி சொல்லி ஆனால் பாருங்க, பெரிய பெரிய யோகா ஆசிரியர்களா செக்ஸ் விஷயத்துல கிடந்து உழண்டுகிட்டு கிடக்குறாங்க. அவனால விடுதலை பெற முடியல. योगा करते हैं, कसरत करते हैं, बोल बोल के सेक्स के अंदर गिरा ओढ़ा. விடுதலை இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம்தான் உண்டாகும், மற்றபடி காலத்து கொண்டு உண்டாகாது. छुटकारा मात्र यीशु से, बाकी किसी से भी नहीं. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். परमेश्वर के पवित्र नाम से இயேசு நமக்கு அருள மகிமை மிகவும் பெரிதாகும். यीशु हमारे लिए दिए वो महिमा बहुत बड़ी நாம் है. பேதுருவிலே வாசிக்கிற பிரகாரம் पतरस में पढ़ते हैं. இறைவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ளும்படியாகவே தேவன் நம்மை அதாவது அழைத்திருக்கிறார். परमेश्वर की महिमा को पाने के लिए प्रभु हमें बुलाया है. 1 பேதுரு 5:10. पहले पतरस 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய போதும், நம்முடைய நித்திய மகிமைக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். अपने जो अनंत महिमा के लिए प्रभु हमें बुलाया உலகம் है. முழுவதும் ரட்சிக்க விடாம இருக்கிறதுக்காக நாம் வருத்தத்தான் படுகிறோம், ஜெபம் தான் பண்ணலாம். पूरा दुनिया के लोगों को उद्धार नहीं पाया, ஆனால் इसके लिए चिंता தீவிரமாய் करते हैं. பிரச்சாரம் செய்ய வேண்டும், நாம் செய்தி அறிவிக்க வேண்டும். हम तेज से प्रचार करना है. இங்கே நாம் இப்படி வாசிக்கிறோம், எபிரேயருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம். इब्रानियों 2 अध्याय அங்கே நாம் எப்படி வாசிக்கிறோம்? உதரை வசனம் 10. वचन 10. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम से நாமாகிய அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கிறதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து சேர்ந்தார். बहुत से पुत्रों को महिमा में पहुंचाने के लिए यीशु मसीह धरती पर आया அப்ப है. தேவனுடைய திட்டம் மிகவும் தெளிவா இருக்கிறது. परमेश्वर की योजना बड़ी நம்முடைய है. சாயலில் நம்முடைய ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்கினார். अपने रूपांतर के अनुसार बनाया है. மனிதன் தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே இருந்து அவன் தேவனாகவே ஆக முடியாது, தேவனை போல ஆகும்படியாகத்தான் அவனை சிருஷ்டித்தார். मनुष्य परमेश्वर की संगति में रहकर परमेश्वर के समानता उसके संगति में होने के लिए ऐसा किया है. அந்த தேவனுடைய சாயல் என்ன என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறது. उस परमेश्वर के रूप क्या है करके நீதியும் பரிசுத்தமும் அங்கே நம்ம கொலேசரில் பார்க்க பிறகு 3:10 தன்னை சிருஷ்டித்தருடைய அறிவிக்கேற்ற அறிவடைதலும், அதாவது மெய்யான நீதி பரிசுத்தம் பூரண அறிவடைதல், இது தேவனுடைய சாயல். सच्चाई, पवित्र और धर्मी और जो सिद्ध होना, ये परमेश्वर की बातें हैं. பொதுவாக சில பெந்தகோஸ்துக்காரர்கள் விசுவாசிகளே ஊழியரே பேக்ரவுண்ட் மாதிரி இருக்கிறாங்க, அறிவே இல்லை, அதாவது சும்மா சொன்னதே சொல்லிக்கிட்டு ஒரு வேத வசனம் தெரியாது, ஆவிக்கிற வளர்ச்சியும் கிடையாது. कुछ बंदेगोस वाला को अगर आप देखेंगे तो बिल्कुल उसको बुद्धि नहीं, समझ नहीं, कुछ ना कुछ बातों को बोलते रहेंगे. நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி எல்லாவற்றையும் விட்டவன் தான் அப்போஸ்தலன், மருந்து சாப்பிடாம இருக்கிறவன் தான் அப்போஸ்தலன், மருந்து சாப்பிடாத உபதேசம் தான் தெய்வீக சுகம் தான் சொல்லிட்டு இப்ப எல்லாத்தையும் விட்டுக்கிட்டே வர்றாங்க. கடைசியில் உயிரை விட்டுறக்கூடாது. அதாவது அந்த மக்களை
அது பிளைண்ட் ஃபேத்னு சொல்லுவாங்க, குருட்டு பக்தியிலே வளர்த்துக்கிட்டு இருக்கிறார். दवाई नहीं खाने चाहिए, वो नहीं खाने चाहिए, यही प्रतीत को उपदेश करके एक एक बात को छोड़ के आते हैं, कहीं जान भी ना छोड़ दें. தேவனுடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம் परमेश्वर के உண்டாவதாக. पवित्र नाम स्तुति हो. நம்முடைய சபையை சரியாக பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். प्रभु अपने मंडली को ठीक से पवित्र आत्मा चलाते हैं. கீழ்ப்படிந்து இருக்கிற எல்லாரும் பூர்ணப்படுவார்கள், எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். इसे जो मानने वाला सब लोग सिद्ध होंगे और आगमन को तैयार होंगे. தேவனுடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம் परमेश्वर के पवित्र नाम स्तुति. தேவன் परमेश्वर சர்வத்திற்கும் அவர்தான் தேவன், जो सर्व से எல்லா श्रेष्ठ है, ஜாதிகளுக்கும் அவர்தான் தேவன், सबके लिए वही परमेश्वर है. எல்லா மதக்காரர்களுக்கும் அவர்தான் தேவன். सब धर्मों के लिए वही परमेश्वर है. தேவன் ஒருவரே, परमेश्वर मात्र एक ही है. அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. वो हमारे उद्धारकर्ता यीशु मसीह அவரே பழைய ஏற்பாட்டிலே யெகோவா என்று நாம் வாசிக்கிறோம். और उसे गोवा करके தேவனில் 3 ஆழ் தத்துவங்களுக்கு இருக்கிறார். परमेश्वर ने 3 तत्व நாம் விளக்க முடியாத ரகசியங்கள்ல அதுவும் உண்டு. जो समझाने ஆனால் के அதை लिए நாம் உணரவும் அனுபவிக்க முடியும். और हमारे अनुभव में कर सकते சில हैं. வேளை சுப்ரீம் பவர், அதாவது பிதாவாகி தேவன் கிரியை செய்வார். और कभी-कभी पिता परमेश्वर சில क्रिया வேளை करेंगे. இயேசுவானவர் கிரியை செய்வார். कभी-कभी यीशु मसीह, சில வேளை பரிசுத்தாவின் கிரியை செய்வார். कभी-कभी पवित्र आत्मा. நாம் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது யார் இந்த சமயத்தில் லீடிங்ல இருக்கிறாங்கன்னு சொல்லி நாம் கண்டுகொள்ளலாம். हम ठीक से समझ सकेंगे कौन कार्य करते हैं करेंगे. தேவனுடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम. எப்படியும் மனிதனுடைய நன்மைக்காக, மனிதனுக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிறார். कैसा भी वो मनुष्यों के भलाई के लिए, मनुष्यों के लिए प्रभु दया करते हैं. அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. उसके लिए परमेश्वर நாம் धन्यवाद. தேவனை அறிந்திருக்கிறதுக்காக, आप जो परमेश्वर की நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுக்காக, जो उद्धार किया पाया நாம் इसलिए, தேவ ஆவி பெற்றிருக்கிறதுக்காக, प्रभु की आत्मा पाया इसलिए, கிறிஸ்தவையா இருக்கிறதுக்காக कलीसिया में रहते हैं. தேவனை மகிமைப்படுத்துவோமாக. प्रभु को महिमा करेंगे. தேவனை தொழுது கொள்வோம். प्रभु को दंडवत கர்த்தருடைய करेंगे. வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். प्रभु इस वचनों को आशीष எல்லோரும் இறைவனை மகிமைப்படுத்துங்க, सब लोग प्रभु को महिमा करेंगे. தேவனுக்கு பயப்படுங்க, தேவனை தண்டனைட்டு பணிங்க, தேவனை தொழுது கொள்ளுங்க, ஆராதிங்க. சாய்ஷியா ராய் ராய்ஷியா ராய்ஷியா நரபாக்கா ஒரு வித்தா ஒரு விசியா ராய் சோ ரபாஷா நரபாத்தா ரபாஷியா நரபாக்கா ஒரு வித்தா ஒரு விசியா ஹalleluya ஹalleluya. ஜெபிக்கலாம். பாஸ்டர் சுந்தரராஜ் ஜெபிக்கலாம். சோர் வைஷியானார் கவர் வித்தார் வைஷியானார் கவர் வித்தை கைஷியானார் வித்தவர் விசியா சோத்ரம். Hallelujah, 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 hallelujah. Joy, Magatal, பிதாவே உம்மை நன்றியோடு கூட சோத்தரித்து மையப்படுத்துறோம். ஹalleluya. உலகமெல்லாம் உம்மை அறிந்து கொள்ளாதிருக்கின்ற கடைசி நாட்களிலே உம்மை அறியும்படியான அறிவை நீங்கள் கர்த்தாவே தலைமையின் மூலமாய் தந்து கொண்டிருக்கிறதற்காக சோத்திரம் செலுத்துகின்றோம். ஹalleluya. உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து எங்களுக்காக பலி செலுத்தினீர் என்ற அறிவை நாங்கள் அறிந்து ஆண்டவரே. ஹalleluya. அந்த பலியினால் நாங்கள் பெற்றிருக்கின்ற மேன்மைகளை உணர்ந்து ஜீவிக்கும்படியான உணர்வை ஜீவியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக நமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். ஹalleluya. அதற்காக நம்முடைய திருச்சபை தலைமையின் மூலமாக எழுப்பி தந்ததற்காக சோத்திரம் செலுத்துகின்றோம். ஹalleluya. எங்களோடு கூட வாசம் பண்ணி எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துவதற்காக, எங்களை நீதிமான்களாக மாற்றும்படியாக உம்முடைய பரிசுத்த ஆவி எங்களுக்குள் அனுப்பி தந்திருக்கிறதற்காக நமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். ஹalleluya. தாபரே நீர் உலகத்தில் செய்து வருகிற எல்லா காரியங்களையும் எங்களுக்காகவே என்பதை அறிந்து கொள்ளும்படியாக கிருபை செய்ததற்காக சோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் நீ நேசித்திருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாருக்கும் நீர் எல்லாவற்றையும் உண்டு பண்ணியிருக்கிற ஆண்டவரே. ஆனால் மக்களுமே அறிந்து கொள்ள முடியாதபடி கர்த்தாவே தடவியாயில் அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக நீர் உலக மறைத்தில் செயல்பட்டு வருகிறதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இந்த நாட்கள் உடைய வேத வாக்கியங்களை எங்கள் மத்தியில் பிரசங்கித்ததற்காக நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. தெய்வீக ஞானத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியான வேலையை தந்ததற்காக சோத்தரிக்கிறோம். ஹalleluya. உடைய அனந்த ஞானங்களும் சபையின் மூலமாக வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்பி இருந்த விருப்பங்கள் நிறைவேறுகிறதற்காக நமக்கு சோத்திரம் தருகிறோம். ஹalleluya. கர்த்தாவே உம்மை அறிந்து கொள்ள முடியாதபடி பிரபஞ்சத்திலிருந்து அவர் மனுமக்களுடைய மனக்கண்கள் எல்லாம் குருடாக்கி வைத்திருக்கிறபடினால் அவருடைய கண்களை திறக்கும்படியாக அந்த கடைசி நாட்களில் அப்போஸ்தலர் எழுப்பி இருக்கிறதற்காக சோத்தரிக்கிறோம். ஹalleluya. அந்த கர்த்தாவே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை நீர் அழைக்கின்ற பொழுது இதமாக கர்த்தாவே இருளிலிருந்து அவர்கள் வெளிச்சத்திடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்திற்கும் தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு அவருடைய கண்களை நீர் திறக்கும்படியாக உன்னை அனுப்புகிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஹalleluya. The Lord Christ and praise.
கர்த்தாவே எங்களுடைய மனக்கண்களெல்லாம் திறந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அடைந்திருக்கிற மேன்மைகளை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து உணர்ந்து போய் துதிக்கும்படியாக எங்களுடைய உள்ளமெல்லாம் உம்முடைய அன்பினால் நிரம்பிக் கொண்டே இருக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொல்லி பக்தன் சொன்னது போல பரிசுத்த இதமாக ஆசீர்வாதமாக நடத்தி தந்து கொண்டிருக்கிறதற்காக சோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்தமான எங்களுக்கு மாத்திரமல்ல ஆண்டவரே, உலகம் அனைத்தும் உள்ள மக்களுக்காக தந்திருக்கின்றபடியினால் ஹல்லேலூயா, உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக நீடிய பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிற தேவனே நமக்கு சோத்திரம் தருகிறோம். உலகம் அனைத்தில் அனுப்புவதற்கு சீக்கிரமாய் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஹல்லேலூயா. அதற்கான காரியங்களை நீர் அறிந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறதற்காய் சோத்திரம். ஹல்லேலூயா. திருச்சபைக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமாக அறிவித்துக் கொண்டிருக்கிறதற்காய் சோத்திரம். உலகத்தில் ஆவிக்குரியவர்கள் அறிந்து கொள்ள முடியாத மேலான நன்மைகளை காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இந்த நாட்களை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய மகிமைக்குள் எங்களை மறைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரிசுத்தம் உள்ள பரமபிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. 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 தேவனுடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் கேள்வி கேட்கணும், ஏதாவது அறியணும்னா சொல்லுங்கள். எனக்கு இறைவனை பற்றி கொஞ்சம் தெரியும். அவரோடு கூட ஐக்கியமாக இருக்கிறேன். எல்லா காரியமும் அவர்கிட்ட கேட்டு தான் இது பண்ணுறேன். அதாவது நான் சிரித்தாலும் சிறந்தாலும் அது தேவாவியானவர் நடத்துகிற காரியமாக இருக்கும். நான் மாம்சத்தில் ஒன்றும் செய்கிறதில்ல. மாம்சத்தில் எனக்கு எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை. எனக்கு யாரும் பகையாளிகள்னு கிடையாது, யார் மேலேயும் ஆக்கி நடத்தணும்னு இல்லை. ஆனால் தேவனுடைய சித்தம் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு டியூட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது சுத்திகரிக்கிறதும் சரிப்படுத்துறதுமான காரியங்கள். அதை செய்கிறேன். அதை நான் செய்ய வேண்டும். அந்த சமயத்தில் சம்பந்தப்படுகிற விசுவாசிய ஊழியர்களோ ஒழுங்காக கீழ்ப்படிஞ்சு இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. அந்த சமயத்தில் நாவியில் இருக்கும் பொழுது ஏதாவதுன்னா ஏதாவது வார்த்தை உண்டாயிட்டுனா அதே ஜட்ஜ்மெண்ட்டு தீர்ப்பாகும். அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சோத்திரம். இப்போது இறைவனை பற்றி யாராவது ஏதாவது கேள்வி கேட்கணுன்னா கொஞ்சம் நேரம் இருக்குது, கேட்கலாம். இறைவனை பற்றி அறிஞ்சு கொள்றதுக்கு ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். आज के इस समय परमेश्वर के विषय में थोड़ा बहुत आपके मध्य में प्रचार संदेश दिया गया है. अब और भी परमेश्वर के विषय के बातों के लिए या तो किसी को पूछकर आप समझना चाहते हैं तो प्रभु के विषय के बातों को आप पूछ के समझ लीजिए. और जो कोई प्रभु के संगति में वो रहता है उसके लिए प्रभु सब कुछ आशीष सदा के लिए वो देता रहता है. उसके जो आशीष हो या तो उसकी खुशी हो, आनंद हो, सब कुछ प्रभु के द्वारा ही मिलता है. और मैं भी, और हम चाहे हंसे या गुस्सा करें, हम जब प्रभु के योजना या तो प्रभु जो बोलता है उसी के अनुसार ही मैं करता हूँ. इसलिए आप लोग परमेश्वर के भाई मान के चलिएगा. अब प्रभु के विषय में, परमेश्वर के विषय में और भी अधिकतर जानकारी पाना है या तो कुछ सवाल पूछना है तो अभी आप पूछ सकते हैं. धन्यवाद. இறைவனை பற்றி யாராவது ஏதாவது சந்தேகம் ஏதாவது அறிஞ்சு கொள்ள வேண்டிய காரியங்கள் இருந்துன்னா அறிஞ்சு கொள்ளலாம். இறைவனை பற்றிய அதிகமாக இன்னும் அறிஞ்சவங்க ஏதாவது தேவரகசியம் உடையவங்க சாயங்காலம் சாட்சியின் பகுதி வரும், அப்பொழுது சொல்லலாம். அதாவது இறைவனை பற்றிய அறிவு சபை முழுவதிலும் இருக்கிறதுனால ஒருவருக்கு தெரிஞ்ச ரகசியத்தை சபைக்கு அறிவித்து முழு சபைக்கும் கிடைக்கிறதுக்கு அது ஏற்பாடு செய்யலாம். அப்படி செய்யணும். और शाम के समय पे और भी समय आपको दिया जाएगा. परमेश्वर के बारे में और भी आप कुछ समझ लिया या तो आप जानते हैं, कलीसिया के मध्य में आप उसे बता सकते हैं और उसे हम और लागू करेंगे. கேட்கணும்னா கேட்கலாம். कोई भी किसकी कुछ डाउट परमेश्वर का बारे में कुछ जानकारियाँ मांगता है और कुछ संदेह होएंगे तो भी पूछ सकता है, उसके लिए जवाब दिया जाएगा.
அதாவது சாத்தானாக இருக்கட்டும் இறைவனாக இருக்கட்டும் மனிதர் மூலமாக தான் கிரியை செய்ய முடியும். परमेश्वर हो या तो शैतान हो मनुष्यों के द्वारा ही क्रिया करते हैं. சாத்தானும் அவனுடைய பிள்ளைகள் மூலமாக தான் தன்னை வெளிப்படுத்துகிறான், கிரியை செய்கிறான். शैतान भी अपने लोगों के द्वारा अपने आप को प्रकट करता है. தேவனும் தன்னுடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் மூலமாக தான் தன்னை சபை மூலமாக தான் வெளிப்படுத்த முடியும். எபேசியர் 3:9-10. एफेसियन 3 अध्याय 9-10. परमेश्वर भी अपने लोगों के द्वारा अपने पवित्र लोगों के द्वारा अपने कलीसिया के द्वारा ही वो प्रकट कर सकते हैं. வாசிக்கலாம், पढ़िएगा. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம்னா அதான் சபையின் மூலமாகவே தேவன் தொடர்ந்து தன்னை வெளிப்படுத்தி ஃபர்தர் ரெவலேஷன் சபை மூலமாக தான் உண்டாகும். வெளியே மக்கள் இறைவனை கண்டுகொள்ள முடியாது, இறைவனை பற்றி அறிய முடியாது. அறியப்பட்டது அவருடைய பிள்ளை மகன்களும் மருமக்கமாரும் உள்ள பிரசாங்க 8 பேர். नो के निमित्त उनके पूरे परिवार 8 जन. சபையும் குடும்பமாக இருந்தால் அதை எடுத்துக்கொள்ள, குடும்பத்தில் இல்லாதவங்க அதை குடும்பத்துக்கு மாறா செயல்படவும் கைவிடப்படுவார்கள். कलीसिया के अंदर एक परिवार का समानता रहेंगे तो இதுல உள்ள சரிய முக்கியமான நோவா காலத்தில் நடந்தது போலவும் நடக்கும். नूह के समय पे जो हुआ ऐसे अभी என்ன நடந்தது? கொடுக்கல் வாங்கல்ல தாறுமாறான கல்யாணங்கள் நடந்தது. नूह के समय पे क्या हुआ? கல்யாணத்தை பற்றி ஒரு நாள் பேசி அதை சர்ச்சை பண்ணி அவங்கவுங்க விருப்பப்படி விட்டுறவா என்ன செய்யணும்னு சபை முடிவு செய்யணும். இந்த ஊழியர் மீட்டிங்ல ஒரு நாள் வாகத்தை பற்றிய காரியம் கொண்டு வருவேன். इस दिन में இது ரொம்ப சீரியஸான காரியம், நீங்க நினைக்கிற மாதிரி அல்ல, இது ரொம்ப முக்கியமான காரியம். आप जैसा सोचते हैं ऐसा नहीं. தவறான கல்யாணத்துக்கு நான் வாழ்த்தெல்லாம் அனுப்புறது இல்லை, அதில் சம்மந்தப்படுறதும் இல்லை. நான் வரமாட்டேன்னு சொல்லிடுவேன். गलत शादी ஏன் அதில் நான் ஏன் வாழ்த்தணும்? मैं क्यों आना इस शादी पे? நான் அவங்க பாவம் செய்யறதுக்கு நான் வாழ்த்தணும். அப்படியே சபையிலையும் சில இடங்களில் அது சில சபைகளில் காதல் பண்ணுறாங்களாம், அவங்கள கம்ப்ளீட்டாக சபை விட்டே நீக்கிற திரும்ப எடுக்கப்படுறதில்ல. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ அப்புறம் சபைகளை நுழைஞ்சு எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னு. இல்லை, அதுக்கு ஒரு முடிவு பண்ணி எடுக்கவே கூடாதுன்னு சொல்லி தீர்மானத்துக்கு அதை நடைமுறை கொண்டு வரணும்னு சொல்லி ஆலோசனையாக இருக்கிறேன். ஏன்னு கேட்டால் வேதம் ஆதியாமத்திலிருந்து என்ன கர்த்தர் உபதேசிக்கிறாருங்கிறத நான் அந்த தினத்தில் உபதேசிக்கிறேன், உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க. எனக்கு ஒரு சீரியஸான காரியமாக இருக்கிறது. இப்போ நான் குடும்பஸ்தனாகும், அதை நான் ரிசிஸ்டமில் சொன்னேன். நான் ஒரு பெர்ஃபெக்ட் மேன், ஜீவியத்திலும் சரி உபதேசத்திலும் ஊழியத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி சபை கட்டுறதுலையும் சரி குடும்பத்தை இது பண்ணுறதுலையும் சரி பெர்ஃபெக்டாக என் கடமை முடிஞ்சுது. இப்போக்குள்ள கடமை முடிஞ்சுது. இனியும் பிள்ளைகளுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் அப்பப்போ உள்ள கடமை அப்போ செய்யுது. ஆனால் நியாயமான அதாவது அப்ராக்சிமேட்டாக உள்ள பெரிய கடமைகள் முடிஞ்சுது. ஜெமி கல்யாணத்தோடு முறையாகத்தான் எல்லாம் செய்யப்பட்டது. அது கொஞ்சம் கவனமாக பாருங்கள் எல்லோரும். அவங்கவுங்க இஷ்ட பிரகாரம் கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம்னா அதையும் நீங்கள் முடிவு செய்யுங்க. அப்போது நீங்கள் தான் நடத்திக்கிடணும். இப்போ அந்த காரியமாகவும் இது ஒரு அதாவது தேவன் ஒரு பிளான் போட்டு உலகத்தை சிருஷ்டிக்கிறார். தம்முடைய குமாரனுக்கு மனவாட்டியை ஆயத்தப்படுத்துகிறார். எப்படி மனவாட்டி ஆக முடியும், மனவாட்டி ஆயத்தமாகிறாருங்கிறதும் ரொம்ப சீரியஸான விஷயமா இருக்குது. அதனால் சபை மூலமாக தான் தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். कलीसिया के द्वारा ही परमेश्वर अपने को प्रकट करते हैं. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படினால் இங்கே பிரசங்கிக்கிறது ஆலோசனை கொடுக்குறது, நீங்கள் சபையாருக்கு பிரசங்கிக்கணும். உங்களுக்கு கடமை இருக்கிறது, நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தணும். यहाँ जो आप सीखते हैं कलीसिया में जाके इस बातों को सिखाइए. தலைமை சபை இருக்குது, அங்கே ஒரு பெண்ணும் ஆணும் அதாவது சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பேசிக்கிட்டு தான், வேற ஒன்றும் இல்லை. எச்சரித்தேன், கேட்கல. கடைசியில் விரட்டி விட்டா நான் கல்யாணம் முடிச்சு வைக்க மாட்டேன்னு, போய் ரிஜிஸ்டர் தாலி வேணா கட்டிக்காங்கன்னு விரட்டி விட்டேன். வாக முடிக்க மாட்டேன்ட்டேன். விருதுநகரில் ஒரு பெண்ணு கல்யாணத்துக்காக கேட்டாங்க. கருத்துக்கிட்ட ஜெபிச்சும் கருத்துட்டு விபச்சாரம் செய்யிருக்கான், சபையில் வாகம் நடக்கக்கூடாதுன்னாரு. நான் உடனே கட்டளை போட்டேன், பாஸ்டர் சுந்தரராஜ் அந்த வாகத்தை சபையில் நடத்தக்கூடாதுன்னு. எவ்வளவோ கெஞ்சினாங்க அக்கா அந்த குடும்பமெல்லாம். முடியாது, நீங்கள் எப்படியாவது கல்யாணம் முடிச்சுக்காங்க, சபை நடத்தாது. என்னோட கருத்தர் பேசுகிறாருன்னு நம்புறீங்களா இல்லையா? கட்டாய சட்டம் தான், மறுத்துட்டேன். அப்புறம் நான் கூப்பிட்டு அதை கட்டி விசாரிக்கும் பொழுது அவங்க ஏற்கனவே அவங்களுக்குள்ள உடல் உறவு இருந்திருக்குது. இப்போ என்ன சொல்கிறீங்க? ஆனால் நான் விருதுநகரில் இல்லை, நான் இருக்கேன் பாம்பேயில். அதை நான் ஒரு காரியமாக ஜெபிச்சு கேட்டேன்னா உடனே அட்டன் டைமில் ஆண்டவர் அதுக்கான பதிலை கொடுப்பார். ஏன்னா தீர்க்கதரிசிகள் மற்றவங்களுக்கு உண்டாகிற மாதிரி இல்லை, எனக்கு உண்டாகிற நடத்தல் கிரியைகள் அது வேறு விதமாக இருக்குது. அது எப்படி சொல்கிறது? அதாவது நேரடியாகவே எல்லா காரியங்களும் நடக்கும். சில காரியங்களை அங்கேருந்து டிவியில் பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க என்ன நடக்குங்கிறத.
சில காரியங்கள் எனக்கு தெரிய வரும். அவங்க என்ன மறைக்கிறாங்களோ அது எனக்கு தெரிய வரும். தெரியாததை ஜெபிச்சு கேட்டு ஆண்டுகிட்ட கேட்டுக்கிடுவேன். அப்போ இது என்னன்னாக்கி இந்த வாக்கு காரியமாக ஒரு நாள் சபையில் இதாகப்படும். அது எந்த தினம் வருதுன்னு சொல்லி நான் இன்றைக்கி கால்குலேட் பண்ணி சொல்லுகிறேன். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போது இறைவன் தன்னை வெளிப்படுத்துவதற்காக மனிதனை சிருஷ்டித்தார். परमेश्वर अपने आप को प्रकट करने के लिए मनुष्यों को सृष्टि किया है. சபையை சிருஷ்டித்தார். कलीसिया को रखा है. சபை தேவனுடைய சிருஷ்டிப்பாக்கும். कलीसिया परमेश्वर की सृष्टि है. சபைன்னு சொல்றது அது இது ஜனங்கள் கூடி வருகிற ஒரு வெறும் கூட்டம் இல்லை. இது பெரிய ரகசியம், அதில் பெரிய இது காரியங்கள் இருக்குது. कलीसिया के मतलब बहुत बड़ी रहस्य बात है. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ ஏதாவது தேவனை பற்றி ஏதாவது கேட்கணும்னா சொல்லுங்க. परमेश्वर के विषय में कुछ ஏன்னா தேவனை பற்றி பேசணும்னா பேசுறதுக்கு எவ்வளவோ காரியம் இருக்குது. சரி, ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிப்போம். சோத்திரம், எல்லாரும் தேவனை தொழுது கொள்ளுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். சோத்திரம் சோத்திரம். அவரை பாஷா ரக்க அவர் வித்த அவர் விசியா ரக்க அவர் வித்த ஒரு விசி. சோத்திரம் தாவே, சோத்திரம் சோத்திரம். தந்தை நம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், துதிக்கிறோம். पिता आपके पवित्र नाम को स्तुति और धन्यवाद करते हैं. நல்ல நாளுக்காய், நல்ல நாளின் காலை வேளைக்காய், மத்தியான வேளைக்காய் தமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். प्रभु ये शुभ दिन के लिए, शुभ दिन का सुबह और दोपहर के समय के लिए धन्यवाद. புதிய எருசலேம் சபை தம்முடைய சரீரத்தின் கர்த்தாவே சோத்திரம். 2வது நாள் கர்த்தாவே சோத்திரம் ஊழியன் மாநாடாய் நாங்கள் கூடி வந்தோம். और जो नया जैसा कलेशिया की इस 20वां जो सेवकों के सम्मेलन की दूसरा இறைவா உம்மை பற்றி கொஞ்சம் காரியங்கள் கர்த்தாவே நாங்கள் அறிந்தோம். परमेश्वर के विषय में थोड़ा बातों को हम जाने. இன்னும் தம்மை தேவரை வெளிப்படுத்த கர்த்தாவே மிகவும் வாஞ்சியா இருக்கிறீர். और भी आपके विषय में प्रकट करने के लिए செயல்படுத்த வாஞ்சியா இருக்கிறீர். और भी प्रकट करना. உம்முடைய வல்லமை மகிமை உலகத்தில் காண்பிக்கும்படியாக நாங்கள் இருக்கிறோம். आपके जो सामर्थ महिमा को दुनिया में दिखाने के लिए हम लोग கர்த்தாவே உம்முடைய சித்தம் செய்வோம். हे प्रभु आप हालेलुया. हे प्रभु आपकी इच्छा को हम पूरा करेंगे जरूर. हालेलुया. தேவனே நாங்கள் உமக்கு பயப்படுகிறோம். हे प्रभु हम आपके भय मानते हैं. உம்மையில் அன்பு கூறுகிறோம். आपके ऊपर प्रेम करते हैं. உமக்கு கீழ்ப்படிவோம். आपके लिए आधीन होएंगे. தேவன் சொல்லுகிற பிரகாரம் செய்வோம். जैसा आप बोलेंगे हम करेंगे. हालेलुया. தேவனே சோத்திரம். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு தம்முடைய வழியை காண்பிக்கிறார்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். அவருடைய ரகசியமும் கர்த்தாவே அவருடைய பசுவாங்கோடு இருக்கிறது என்று தேவன் சொல்லி இருக்கிறார். अपने भय मानने के लिए प्रभु मदद करते हैं, उसके साथ रहेंगे, उसके साथ वो वाचा बांधते हैं करके लिखा है. हालेलुया. உலகத்தில் தீங்கு நடைபெறுகிறது, நாங்களும் பார்க்கிறோம். और ये दुनिया में जो हो रहा है उसे हम देखते हैं, நாங்களும் கேள்விப்படுகிறோம், हम सुनते हैं. ஆனாலும் கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் பூமியிலே தீங்கு நேரிடுமோ என்று ஆமோஸ் 3:6 ஆமோஸ் சொல்லி இருக்கிறார். तो भी आमोस 3:6 पे वो लिख रहा है कि கர்த்தாவே சோதரம் உம்முடைய அறிவிலே உமக்கு முன்பாகவே சகலம் நடைபெறுகிறது. और जो आपकी जानकारी ये सब होती है, இவைக்கெல்லாம் காரண காரியங்கள் தேவரே ஒருவரே அறிவீர். इसके जो कारण और कार्य आप भी जानते हैं. எப்படியும் கர்த்தாவே தீமைகளை மேற்கொள்வதில்லை, நாங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்வோம். ஹalleluya. बुराई हम पर प्रबल ना होंगे प्रभु. हालेलुया. स्तोत्र ईश्वर भी कर. दवाइशा ना रविका रविता रेसिया ना रखा और बीता. தேவனே சோத்திரமே மகிமைப்படுத்துகிறோம், துதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம். प्रभु आपको महिमा करते हैं, स्तुति करते हैं, दंडवत करते हैं. 2வது நாள் ஊழியர் மாநாடு காலை ஊழியர் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்கு சோத்திரம் நன்றி. इस दूसरा दिन के सेवकों की सम्मेलन की जीत की ओर से आपने खड़ा के दिया, इसलिए धन्यवाद. கர்த்தாவே எங்களை ஆசீர்வதியும். प्रभु हमें आशीष करिए. हालेलुया. உம்முடைய வல்லமையினால் நிரப்பும். आपके सामर्थ से भरिए. உம்முடைய மகிமையினால் நிரப்பும். आपके महिमा से भरिए. உம்முடைய இளைப்பாறுதல் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். आपके जो विश्राम हम पर हो. ஆமென். आमीन. இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. यीशु मसीह के महत्व नाम से प्रार्थना करते हैं हमारे पिता. ஆமென். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, இந்த சித்தம் போல பூமியில் செய்யப்படுவதாக. என் ஆத்துமாவே கர்த்தர்
பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் லாசஸ் இம்மானுவேல் சாயங்காலம் மீட்டிங் வந்த உடனே அட்டெண்டன்ஸ் எடுத்துருங்க. வேன் வாங்கி கொடுத்தாங்க, அதாவது டெம்போ ட்ராவல். அது ஏதோ ஏமாற்றி வாங்கி கொடுத்துருக்குறான் அந்த டெம்போ ட்ராவல். அங்கே கொண்டு போய் சில நாள் அது ஓட்டலை. அப்புறம் பார்த்தா பென்னெட்டு, அது வேணால் பென்னெட்டு அது சில இடங்களில் பத்திரா, அதாவது தகரம் வந்து துரு பிடிச்சிருந்தது. அது சரி, ஏதாவது இது சரியில்லை, எப்படியோ ஏமாற்றி பழைய வண்டியை விற்றுருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் அங்கே விற்றுட்டேன். ஒரு 6 லட்சத்துக்கு விற்றுட்டேன். அதனால் வேறு ஒரு வண்டிக்காக பிரயாசப்பட்டோம். எங்கேயாவது ரெடியாக இருக்கிற வண்டின்னு தேடிக்கிட்டு இருந்தார் நம்ம ஊழியர் பன்னீர் யோசுவா. சரியாக வாய்க்கலை. நான் 3 போயிருக்கும் பொழுது இவர் யார்கிட்டயே சொல்லியிருக்காரு, ஒரு அப்படியே ஏஜென்ட்கிட்ட சொன்னால் அப்படி தானே, இங்கே இருக்க வண்டி அங்கே இருக்க வண்டின்னு கொச்சினில் போய் ஒரு வண்டியை பார்த்து அது ரெடியாக்கி ஒரு மாதம் என்கிட்ட அது கேரேஜில் இருந்து இப்படியாக வேறு ஒரு டெம்போ ட்ராவல் இந்த தினத்தில் வந்து சேர்ந்துருக்கிறது. ஹல்லேலூயா. அது 15